Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சபாநாயகரும் திமுக வேட்பாளருமான அப்பாவு மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சபாநாயகரும் திமுக வேட்பாளருமான அப்பாவு மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு செய்ய. வணக்கம் திவ்யா. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் களம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக திமுக வேட்பாளர் அப்பாவு மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராதாபுரம் தொகுதிக்குட்பட்ட வள்ளியூர் கோட்டையடி பகுதியில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை நடைபெறுவதாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் நேற்று இரவு 10 மணிக்கு மேலாக அங்கு வேட்பாளர் ஆதரவாளருடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக அப்பாவு மீது புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் பறக்கும் படையினர் சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு நடத்தியதில் இந்திய தேர்தல் ஆணையம் நிர்ணயித்திருக்கக்கூடிய இரவு 10 மணியை தாண்டியும் அங்கு கட்சி ஆதரவாளருடன் இணைந்து வாக்கு சேகரிப்பில் அப்பாவு ஈடுபட்டதாக அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. கோட்டையடி பகுதியில் இருக்கக்கூடிய 3 யுகம் கண்ட அம்மன் கோவில் அருகே அதிகாரிகள் ஆய்வு செய்த போது அங்கு திமுக வேட்பாளர் அப்பாவு அவர்கள் பெருந்திரளான கூட்டங்களுடன் சூழ்ந்திருப்பதை பார்க்க முடிந்தது. அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் வேட்பாளருக்கு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் சபாநாயகர் மைக்கை பயன்படுத்தி பேசவில்லை என்றாலும் கட்சி கொடிகளுடன் நள்ளிரவு நெருங்கும் நேரத்தில், அதாவது தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த நேரத்தை தாண்டியும் பொதுமக்களுடன் இருந்து உரையாடியது விதிமீறலாக சுட்டிக்காட்டப்பட்டது. அதிகாரிகளின் வருகையை தொடர்ந்து அவர் அங்கிருந்து தனது வாகனத்தில் புறப்பட்டு சென்றார். தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி இரவு 10 மணிக்கு மேல் ஒலிபெருக்கி பயன்படுத்தாவிட்டாலும் கட்சி சின்னங்கள் மற்றும் கொடிகளுடன் கூட்டமாக நின்று வாக்கு சேகரிப்பதோ அல்லது பொதுமக்களுடன் உரையாடுவதோ தேர்தல் நடத்தை விதிமுறை மீறலாக கருதப்படுகிறது. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவை மீறி செயல்பட்டதை உறுதி செய்த தேர்தல் அதிகாரிகள் இது குறித்து காவல்துறையில் அதிகாரப்பூர்வமாக வீடியோ ஆதாரங்களுடன் புகார் அளித்திருக்கிறார்கள். இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் திமுக வேட்பாளர் மற்றும் சபாநாயகராக இருக்கக்கூடியவர் மீது விதிமுறை மீறல் புகார் பதிவாகி இருப்பது ராதாபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திவ்யா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி சரவணன். சபாநாயகரும் திமுக வேட்பாளருமான அப்பாவு மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.